வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சம் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால்ஸ் அப்படிங்கிற டாபிக்கை பார்க்க போறோம். இதுல நம்ம 3 ஸ்பெசிஃபிக் ஆல்கஹால்ஸ் பத்தி பேசுவோம். பார்க்கறதுக்கு இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டா வேற வேற. வாங்க உள்ள போய் பார்ப்போம். நீங்க எப்பவாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு ஆல்கஹாலை நம்ம குடிக்கிறோம், ஆனா இன்னொரு ஆல்கஹால் அதை விட ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் கம்மியா இருக்கிறது கண்ணு பார்வையே போக வச்சிரும். இது எப்படி முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைனர்ல கண்டுபிடிக்க போறோம். அதுதான் பதில். ரொம்ப சிம்பிள். கெமிஸ்ட்ரியில ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ஸ்ட்ரக்சர் டிட்டர்மைன்ஸ் ஃபங்க்ஷன். ஒரு மாலிக்யூலோட ஷேப் அது எப்படி இருக்குங்கிறது தான் அதோட வேலை, அதோட குணம், ஏன் அதோட ஆபத்தையும் கூட முடிவு பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த 3 ஆல்கஹால்ஸ் மெத்தனால், எத்தனால் அண்ட் கிளிசரால் இதுல இருக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சஸ் தான் அவங்கள இவ்ளோ வேறுபடுத்துது. ஒரு டூல் கிட்ல இருக்கிற டூல்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு டூலும் ஒரு ஸ்பெசிஃபிக் வேலைக்கு தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க தான் நம்ம கேரக்டர்ஸை மீட் பண்றோம். முதல்ல மெத்தனால், தி டாக்ஸிக் ஒன். அடுத்து எத்தனால், தி வெர்சடைல் ஒன். அண்ட் கடைசியா கிளிசரால், தி விஸ்கஸ் ஒன். பாத்தீங்களா, அவங்களோட கெமிக்கல் ஃபார்முலால இருக்கிற சின்ன மாத்திரம் எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி டிஃபரன்ஸை கொண்டு வருதுன்னு. இந்த 3ஐயும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க வாங்க ஒரு ஃபேமிலி அனாலஜி யூஸ் பண்ணலாம். இது உங்க எக்ஸாம்ஸ் அப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மதினால், மெத்தனால் இது ஒரு டேஞ்சரஸ் யங்கர் சிப்ளிங், ஒரு குறும்புக்கார தம்பி மாதிரி நினைச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான். அதனால இது ரொம்ப வாலடைல், யானி சீக்கிரம் ஆவியாயிடும். அண்ட் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கப்புறம் இது டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸா மாறிடும், பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அடுத்து வரது எத்தனால், த ரெஸ்பான்சிபிள் அடல்ட். ஒரு பொறுப்பான ஆள் மாதிரி. இதோட பேலன்ஸ்ட் 2 கார்பன் ஸ்ட்ரக்சர் இது ரொம்ப வெர்சடைலா ஆக்குது. இது தண்ணியிலையும் கரையும், லிப்பிட்ஸ்லையும் கரையும். ஸோ இது ஒரு நல்ல சால்வெண்ட், ஒரு யூஸ்ஃபுல் ஃபியூவல் அண்ட் அளவா எடுத்துக்கிட்டா சேஃபும் கூட. கடைசியா நம்ம ஃபேமிலியோட வைஸ் எல்டர், அனுபவசாலி கிளிசரால். இதோட காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் யானே 3 கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் 3 OH குரூப்ஸ் இதை ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் விஸ்கஸா வச்சுக்குது. இது ஒரு பவர்ஃபுல் ஹியூமெக்டன்ட் கூட. அப்படின்னா தண்ணியை அட்ராக்ட் பண்ணி பிடிச்சு வச்சுக்கிறதுல இது கிங். இப்போ இந்த அனாலஜி புரியுதா? சரி, இப்போ வாங்க கொஞ்சம் சயின்டிஃபிக்கா மாலிகுலர் லெவல்ல இந்த ஆல்கஹால்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போனா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் மாலிகுலர் ஸ்டோரி இருக்கும். நம்ம மெத்தனாலோட கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு வில்லன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி. ஒரு சின்ன அன்ஸ்டேபிள் மாலிக்யூல். இது நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம மெட்டபாலிக் ப்ராசஸே அதை ஒரு கொடூர விஷயமா மாத்திடும். மெத்தனால் உடம்புக்குள்ள போன உடனே நம்ம லிவர்ல இருக்கிற என்சைம்ஸ் அதை ஆக்சிடைஸ் பண்ணி ஃபார்மால்டிஹைடை மாற்றும். அது ரொம்ப விஷம். அது அப்புறம் ஃபார்மிக் ஆசிடை மாறும். தி ரிசல்ட் நம்ம ஆப்டிக் நர்வ், யானி கண்ணு நரம்பு டேமேஜ் ஆகி பெர்மனண்டா பார்வை போயிடும். பாத்தீங்களா, இந்த மெட்டபாலிக் பாத்வே தான் மெத்தனால இவ்ளோ டேஞ்சரஸா ஆக்குது. இப்போ எத்தனாலோட கதையா பார்ப்போம். இது ஒரு ஹீரோஸ் ஜர்னி மாதிரி. அதோட பேலன்ஸ் ஸ்ட்ரக்சர் காரணமா நம்ம உடம்பு அதை சேஃபா ப்ராசஸ் பண்ணிடும். இங்க எந்த வில்லன் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கிடையாது. எத்தனால் ஒரு சேஃப் மெட்டபாலிக் பாத்வேவை ஃபாலோ பண்ணுது. உடம்புக்குள்ள முதல்ல அது ஆசிட்டால்டிஹைடா மாறும். அது கொஞ்சம் டாக்ஸிக் தான், ஆனா உடனே அசிட்டிக் ஆசிடா மாறிடும். அசிட்டிக் ஆசிட்னா வேற ஒன்றும் இல்லை, வினிகர் தான். நம்ம உடம்பு இதை ஈஸியா ப்ராசஸ் பண்ணி எனர்ஜிக்காக யூஸ் பண்ணிக்கும். 2 மெட்டபாலிக் அவுட்கம்லையும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்க. அண்ட் ஃபைனலி கிளிசரால், அதாவது த ஹெல்பர்ஸ் பாத். அதோட 3 OH குரூப்ஸ் தண்ணியை அட்ராக்ட் பண்றதுல ரொம்ப எஃபெக்டிவ். அது உடம்புக்குள்ள போன உடனே நார்மல் கிளைகாலிசிஸ் பாத்வேக்குள்ள சேஃபா ஜாயின் பண்ணி எனர்ஜிக்காக யூஸ் ஆயிடும். இங்க எந்த டாக்ஸிக் இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸும் ஃபார்ம் ஆகுறது இல்ல. சரி, இப்போ நம்ம பார்த்தோமே இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து மாய்ஸ்சரைசர்ஸ் வரைக்கும் இந்த ஆல்கஹால்ஸ் எங்க பார்த்தாலும் இருக்கும். மெத்தனால் டாக்ஸிக்கா ஆனா ஃபார்மால்டிஹைட் தான். ஃபார்மிகா மாதிரி பிளாஸ்டிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான பில்டிங் பிளாக். எத்தனால் நம்ம சானிடைசர்ஸ்ல டிஸ்இன்ஃபெக்டேட்டா யூஸ் பண்றோம். பெட்ரோல்ல ஆடிட்டிவை யூஸ் பண்றோம். அண்ட் கிளிசரால் அதோட ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர், யானி ஈரப்பதத்தை இழுக்கிற தன்மையினால நிறைய லோஷன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். மறுபடியும் பாத்தீங்களா, ஸ்ட்ரக்சர் தான் யூஸை டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ அவியோல பார்த்தோம். இதுல இருந்து ஃபைனலா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? உங்க எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கோர் மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் என்ன தெரியுமா? மித்தனால் கில்ஸ், எத்தனால் த்ரில்ஸ், கிளிசரால் வில்ஸ். மித்தனால் விஷம், so it kills. எத்தனால் நம்ம யூஸ் பண்றோம், பெவரேஜஸ்ல இருக்கு, so it thrills. அண்ட் கிளிசரால் காஸ்மெட்டிக்ஸ், லோஷன்ஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ண யூஸ் ஆகுது, so it builds. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்க. ஸோ எப்பவுமே படிக்கும்போது இந்த அப்ரோச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலி அனாலஜி மாதிரி ஒரு மென்டல் பிக்சரை கிரியேட் பண்ணிக்கோங்க.
அண்ட் அதை ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கூட கனெக்ட் பண்ணுங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எக்ஸாமில் எந்த டாப்பிக்கும் ரொம்ப லைட்டாக ஈஸியாக ஃபீல் ஆகும். ஆல் த